என் ஃப்ரெண்டு பைக் இங்கே இருக்குண்ணா, நான் பைக்கில் வந்துடுறேன். இங்கே பைக்கை நிறுத்திட்டு எங்கே கால் பண்ணி பார்ப்போம். ஆ, சவுண்டு என்ன காட்டுக்குள்ளே கேட்குது? இங்கே என்ன வேலை அவனுக்கு? சவுண்டு என்ன காட்டுக்குள்ளே கேட்குது? இங்கே என்ன வேலை அவனுக்கு? டே மாப்ள, டேய் இங்கேயும் மாடா தேடிட்டு வருவ? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப அர்ஜென்ட்ரா, முக்கியமான வேலைடா, போடா பைக்கிட்ட போடா. மாப்பிள வரண்டா, போடா. சரி வா. ஊர்ல இருந்து இப்பதான் வரியா? நேரா வீட்டுக்கு போயிருந்தாண்டா, ஏன்டா இங்க நிக்கிற? எப்படா மச்சான், ஆட்டோல வந்துட்டு இருந்தேன் பாரு, பார்த்தா உன்னோட பைக்கு, அதான் படகுன்னு இறங்கிட்டேன். ஃபோனில் கால் பண்ணா சவுண்ட் இங்கே கேட்குது. அப்படியே உள்ளே வாக் பண்ணிட்டே உள்ளே வந்தேன். அங்கே முக்கியமான வேலையாக உட்காந்துட்டு இருந்தேன். சரி மச்சான், வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பாட்டி கிரி, உன் பாட்டி அப்படியே இன்னும் தேவதை மாதிரியா இருக்குடா. சதீஷு, வாப்பா வாப்பா வாப்பா. பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி முறுக்கு புளிஞ்சோம்ல, ஞாபகம் இருக்கு. ரொம்ப என் செல்லம் சதீஷு, 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கியே, இப்பதான் ஞாபகம் வந்துச்சாக்கும். கொஞ்சம் வேலை அதிகம் பாட்டி. என்ன கிரி, நாம இந்த மாதிரி சரக்கு அடிச்சு ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஆமா மச்சான், ஊரா நகர காலத்துல அடிச்சது. இப்போ இந்த முறுக்களவுக்கு டெவலப் ஆயிட்டோம்ல. ஆமா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? அட நீ வேற மச்சான். டேய், அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும்டா மச்சான். நேரங்காலம் தானா வராது, நாம தான் வர வைக்கணும். ஒன்றும் புரியலையே மச்சான். 500 ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்க, நேரங்காலம் இன்னைக்கே வந்துடும். டேய் என்னடா சொல்ற? மச்சான், தமனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. 500 ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கேன், சொர்க்கத்தை இன்னைக்கே காட்டுவான். டேய் நிஜமாக சொல்ற? ஆமாம் மச்சான், நாளைக்கு உனக்கு 500 ரூபாய் கட்டுறேன், ரசீதை வாங்குறேன், உனக்கு சொர்க்கத்தை காட்ட வைக்கிறேன். இப்போ நான் பிளாட் ஆகுறேன். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கப்பா. கடவுளே, இன்னைக்கு அமோகமாக பிஸ்னஸ் நடக்கணும். எல்லாம் உன் கருணையே கருணை. என்ன யாரோ 2 பேர் வர மாதிரி இருக்கு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். இன்னைக்கு பிஸ்னஸ் ஓகே. சீக்கிரம் வந்து காசை கொடுங்கடா. வணக்கங்கண்ணே. வணக்கம்லாம் இருக்கட்டும். வாங்க தம்பி. அப்புறம் இது யாரு? ஃப்ரெண்டு சதீஷ், சென்னையிலேருந்து வந்திருக்காப்ல. அப்படியா? வணக்கம். வாங்க. ரசீதா? ஆமாண்ணே. தம்பி பேருக்கா உங்க பேருக்கா? அவர் பேருக்கு தான். அப்படியா? தம்பி பேரு? சதீஷ்ண்ணே. நல்ல பேரு. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாண்ணே. யாரை கேட்டாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. இந்தாங்க தம்பி. இந்தாங்க. சரி. தம்பி, நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்களா? நீங்களே சொல்லிருங்கண்ணே. சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. நீங்க நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கமன்னு வாசனையான சோப்பை போட்டு நல்லா குளிங்க. முக்கியமா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிங்க. அதுக்கப்புறம் உடம்பு பூரா ஸ்பாடி ஸ்ப்ரே பண்ணணும். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. கொடுத்த காசுக்கு விளையாண்டு போங்க. மச்சான், இப்பயே தமனாவை நேர்ல பார்க்க முடியுமான்னு கேள்றான். தம்பி என்ன காதை கடிக்கிறாரு? தமனாவை பார்க்கணும்னு ஆல்ரெடி இந்நேரம் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு பால. அடியே என் கொளுத்தி என் நெஞ்ச வந்து கொளுத்தி புட்ட. காத்தாடி போல உங்கண்ணில் படம் புடிச்சு புட்ட. ஓ
அடியே என் கொளுத்தி என் நெஞ்ச வந்து கொளுத்தி புட்ட காத்தாடி போல உன் கண்ணில் படம் புடிச்சு புட்ட நேத்து வச்ச மீன் குழம்பு வாசனையில் நாடி போன உன்னை பார்த்ததால மனசு தூக்கி விடுது அடியே என் கொளுத்தி என் நெஞ்ச வந்து கொளுத்தி புட்ட காத்தாடி போல உன் கண்ணில் படம் புடிச்சு புட்ட தாலேலலா 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 என்ன பாட்டு? மணி 2ஆவது, நீ இன்னும் பல்லு தேய்க்கலையா? இந்த வெயில்ல சுடுதண்ணியை குடிச்சிட்டு இப்ப நீ எங்க கிளம்புற? கம கமன்னு வாசனையான சோப்பை போட்டு நல்லா குளிங்க. முக்கியமா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிங்க. அதுக்கப்புறம் உடம்பு பூரா ஸ்பாடி ஸ்ப்ரே பண்ணணும். பாட்டி அதெல்லாம் பெரிய விஷயம், உனக்கு சொன்னா புரியாது. வேலையை பாரு, கிளம்பு கிளம்பு. சரி பாப்பா குளிப்பா. சுந்தரி, என்னங்க? சூடா வெண்ணி வச்சு கொடு. சரி. பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஒரு 500 தான் எடுத்து வை. இவருக்கு வேற வெண்ணி வைக்கணும். வெளியில போனா கிழவன் துள்ளி குதிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே விரதம்னு தள்ளி போய் படுத்துக்கிறாரு. தாத்தாவும் வெந்நீர் வைக்க சொல்றாரு, 500 ரூபாய் பணமும் கேக்குறாரு. டேய் மச்சான் இங்க வா. என்ன மச்சான்? என்னடா உங்க தாத்தா வேற சுடு தண்ணி வச்சு கிளம்ப போறேன்றாரு. அதுவும் இல்லாம பாட்டிக்கிட்ட 500 ரூபாய் கேட்டிருக்காரு. மச்சான் அவர் ரெகுலர் கஸ்டமர் மச்சான். நான் தான் ரசீது போட்டு வந்தேன். அவரு சாயந்தரம் 6 to 7. என்னடா இங்க கூட்டின்னு வந்திருக்க? மச்சான் இந்த விடுதான் மச்சான். இங்கேயா? ஓ மச்சான், போய் நல்லா என்ஜாய் பண்ணு மச்சான். தேங்க்ஸ் மச்சான். போடா போடா போ, நல்லா என்ஜாய் பண்ணு. நீ போ. நான் போய்க்கிறேன் போ. டேய் போடா. ஹலோ, உள்ள யாரா இருக்கீங்களா? இருட்டா இருக்கு. ஹலோ, வந்துட்டீங்களா? அப்படியே உள்ள வாங்க. அப்படியா? அந்த கதவை சாத்துங்க. எப்பவுமே என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அழகான மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த வெளிச்சத்தில் தான் என்னோட முகத்தை காட்டுவேன். நீ 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 ஹலோ ஹலோ ஹலோ,
லைட் மேக்கப்லயே நீங்க சிம்ரனோட கடைசி தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. ஐ லைக் இட் மேடம். சாமி மேடம் நான் உட்காந்துச்சேன். உட்காந்துங்க சார். இஃப் யூ டோ மை நம்ம இப்போ எடுக்க போகிற சீன் என்ன சொல்லிங்களா சார்? இன்னும் டைம் 8:30 ஆகல. ஏன் 8:30க்கு என்னப்போ? டைரக்டர் 8 to 8:30 மௌன விரதம். குத்துக்களுக்கு மௌன விரதம் வரையா? ஆமா, இன்னைக்கு என்ன சீன்? அது வந்து சார் 8:30 இன்னும் ஆகல. பெண்களுக்கு விளக்கு இருக்கு. பெண்களுக்கு விளக்கு இருக்கு, விளக்கமா இருக்கு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஐயோ என் மாதிரி சார் 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 கீரன் வந்துட்டாங்க சார். சார் கீரன் வந்துட்டாங்க சார். யோ சார் கீரன் கீரன் கீரன். இது லோ பட்ஜெட் படமா, நீ வேற. கீரவி உடம்புக்கு நல்லதுமா. சரி சார், ஓகே சார். கீரை வித்து வந்துட்டு இருக்கும்போது பயங்கர வெயில். அப்புறம் நீ என்ன பண்ற, அந்த கீரை கொடி வச்சிடற. ஓகே, அப்புறமா அந்த வெயில பார்த்து உன் முந்தானைய லேசா விரிச்சிடணும். சரியா? விரிச்சு 2 உதறு உதறிட்டு ஒரு நெத்தியில வேர்வு இருக்கும் பாத்தியா, அதை அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கிற. அதான் இன்னைக்கு சீனு. இதானே சார் முந்தானே? ஏமா, எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள் இருந்து அதாம முந்தான. நீ கேட்கறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கம்மா. ரெடி? ஷார்ட் ரெடியாப்பா? புஜ்யம்மா ரெடியா? ரெடி சார். நான் கேமரா ரெடியா? சார் அதை என்கிட்ட கேட்கணும் சார். என்ன கேமரா ரெடியா? ரெடி சார். புஜ்யம்மா ரெடி? ரெடி சார். ரெடி ரெடி. கேமரா ரெடியா? ஹலோ சைலன்ஸ் ஆக்ஷன். கீரா அரக்கீரா கீரா கீரா பாபா அகத்தி கீரா 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 கீரை வேணுமா? கீரா அப்பா என்ன வெயில் அடிக்குது, என்ன வெயில். நம்ம உடம்புக்கு வெயில் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்பாடா அப்பா என்ன வைக்குது. கேமராமேன் என்னாச்சு? என்ன பாச்சு? ஏதோ பாத்து பயந்துட்டான். சாமி குத்து கொடுங்கப்பா. கேமராமேன் இப்படி கேமராமேன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஓகேவா? அந்த லொகேஷன் ஃபர்ஸ்ட் போடுமா. கேமராமேன் கொன்றுவோம் போல நீ. ரிலாக்ஸா போலாமா? என்னப்பா ஓகேவாப்பா? தள்ளுப்பா ஓகேவா? என்னப்பா இமயமலை பார்த்து தர்ற? போமா ஃபீல்டுக்கு போமா. போமா சார். இதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க சார். ஆமாமா வச்சிருவோமா. அந்த ஒரு கூல முடுமா. போ அங்க போமா. ஃபீல்டுக்கு போமா. கிரவுட் கிளியர் பண்ணுமா. அஸ்டர் டைரக்டர் கேரவுண்ட் காட்ட வரவே இல்ல. புஜிமா ரெடியா? ரெடி சார். கேமராமேன் ரெடியா? ஆடு சார். ஒரு நிமிஷம். புஜிமா இப்போ நான் ஆக்ஷன் சொன்ன உடனே நீ ஒரு சாங் படிக்கணும். என்ன சாங் சார்? நீ ஏதோ ஒரு பாட்டை படி. இந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. அப்ப எந்த பாட்டு ஃபேமஸா இருக்கு அதை போட்டு டப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே ரெடியா? ரெடியா? ரெடி? போலாமா? ஆக்ஷன். கிருஷ்ணா ராதா முராரே கிருஷ்ணா. நீ விட்டு என் தாத்தங்காலத்து போயிருக்கோப்பா. லேட்டஸ்ட் பாட்டா படி. சரி சார், படிக்கிறேன். போலாமா? டேக் போலாமா? போலாம் சார். கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். என்ன முதலாளே பார்த்த போது என்ன நினைச்ச? என்ன முதலாயே பார்த்த போது என்ன நினைச்ச? நான் உன்னை நினைத்தேன். அப்படியே போயிரு. கேமரா பாரியான்ட்டு. கட் ஒண்ணுமே போலாம். ரெடியாப்பா? ஒன் மோர். ரெடி. கேமரா ரெடியா? ரெடி சார். போலாமா? ஆக்ஷன். என்னை முதலாயே பார்த்த போது என்ன நினைச்ச? நான் உன்னை நினைச்சேன். பிரசாதமா? என்னம்மா பிரசாதம் விட்டு போறாரு சார்? பிரசாதம் இல்ல சார், அவர் பிரமாதம்னு சொல்லிட்டு போறாரு. நீ கூட புளியோதர மாதிரி தான் இருக்க. ஒண்ணு தண்ணிக்குள்ள இறக்குறான், இல்லன்னா பொட்டை காட்டுல தூக்கி வைக்கிறான். என்னதான் செய்ய போறானோ. வாவ், சூப்பர், வண்டர்ஃபுல் சார். சூப்பர் லொகேஷன் சார். நோட் பண்ணிக்கமா. சொல்லுங்க. பீர்ல தண்ணி கலந்து குடிக்கிற ஆம்பளையும் ஒயின்னு ஒரே மடக்கு குடிக்கிற பொம்பளையும் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கவேன், 2 பேர் வாழ்க்கையில் சண்டையே வராது. ஏன் சார்?
ஏன்னா எப்பொழுதுமே 24 ஹவர்ஸ் போதையில தான் இருப்பாங்க. கேமராமேன் ஷார்ட் என்ன தெரியுமா? மலையிலிருந்து ஹீரோ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். வந்துட்டு இருக்கும்போது இந்த அருவி இருந்துச்சு. சூப்பர் சார். இந்த அருவியில் 2 பேரும் குளிச்சுட்டு இருக்கும்போது என்னம்மா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணவா சார்? இப்போ நான் ஹீரோயினே சேஞ்ச் பண்ணிட்டேம்மா. ஏன் சார்? ஆமா, நீ கிளாமரே காட்ட மாட்டியாமா? உன்னை வச்சு நான் எப்படிமா படம் பண்றது? ஆமா, கிளாமர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? என்ன சார்? டாமி கிஸ் மீ. ஓகே சார், டர்ன் மீ. கண்டினியூ. இதுதான் கிளாமர். இதுல என்ன சார் கிளாமர்? ஓ அப்படியா? டாமி ரிமூவ். 1 minute ப்ளீஸ். ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். பருத்தினா புண்ணாக்கா இருக்கணும், பாத்தியா? அவதான் நம்ம புது ஹீரோயினி. பார்த்துவா. வணக்கம் சார். பார்த்துக்கோங்க, உங்களுக்காக 50 kg திருநெல்வேலி அல்வாவை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். வணக்கம் சொல்லிக்கோமா. வணக்கம் சார். கேமராமேன், இதுதான் நம்ம படத்தோட புது ஹீரோயின். நைஸ் சார். அவங்க பவர் என்னன்னு பாக்குறீங்களா நீங்க? ரைட் சார். போதுமா சார்? வச்சிருக்கோம், கீழே போடலாமா சார்? போடுமா, அதே இது கழுதே. ஜாக்கெட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணு. ஹலோ ஹலோ சார், அதுக்கு இன்னும் ரசீது போடணும், பச்சை ரசீது. இது படுபத்தியா போய்கிட்டு இருக்கீங்க. நோ 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 நோ. சரி சரி சரி, ஓகே ஓகே. கேஷ் அப்படி சொல்லுங்க. கேரியான். ஆமா, பாப்பா பேர் என்னது? தமன்னா. நோ 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 நோ, இப்ப இருந்து அவ சமந்தா. சமந்தா சமந்தா, சூப்பர் நேம். ஓகே ஓகே சார். ஓகே, டேக் போலாமா? போலாம் சார். ரெடி ரெடி ரெடி. ஓகே, கேமரா ரெடி யோ, பண்ணுப்பா. அந்த கிரவுண்ட்ல க்ளீன் பண்ணுங்கப்பா. புஜிமா போய் வா உங்களே. போ போ சமந்தா, அவனை கவுத்திரு. சரிண்ணா. ரெடி ரெடி. கேமரா ரெடியா? ரெடி. சமந்தா ரெடியா? ஓகே சார். ரெடி சவுண்ட். 1 2 3 4 5 6 7 8. கட். ஏன் சார்? என்ன சார்? இனிமே இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணு. ஏன் சார்? நான் ஹீரோ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சார், திருட்டு இப்படி ஒரு முடிவு பண்ண எப்படி சார்? எனக்கு எப்படி சார்? கட் சொல்லும் தெரியாது, சீன் சொல்லும் தெரியாது. நான் எப்படி சார் டைரக்டர் ஆக முடியும்? என்னையா பெரிய சீனு? இது ஒன்றும் பெரிய வேலையா கிடையாது. 4 பெட்ரூம் சீன் வையே, 2 குளிக்கிற சீன் வையே, புரியுதா? 2 சீன் மட்டும் அம்மா அப்பாவை காட்டுரு, அவங்களுக்கு 2 பெட்ரூம் சீன் வையே, அப்புறம் 2 பாட்டை போட்டுரு, இடையில மட்டும் 2 ஃபைட் மிக்ஸ் பண்ணி விட்டுரு. இதெல்லாம் எடிட் பண்ணும்போது ஏதோ ஒரு கதை கிடைக்கும், புரியுதா? இந்த கதை சூப்பரா இருக்கே சார். இது வேற சார். இப்படி எல்லாம் பண்ணா இது ஏ படம் சார். ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. அதான் அந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணா மட்டும் போதும். நாசமா போச்சு. இப்போ என்ன சீன் எடுக்க போறீங்க? 5 + 8 13 சார். சீன் நம்பர் 13 சார். ஓகே. நீங்க 2 பேருமே குளிக்கிறீங்க. உங்களுக்கு அவ சோப் போட்டு விடுறா, நீங்க அவளுக்கு சோப் போட்டு விடுறீங்க. அப்படியே சோப்பு கரையுது சார். அப்படியே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அவங்க மனசும் கரையுது. சூப்பர். ப்ரொடியூசரோட பணமும் கரையுது. மேடம், உங்களை நான் நைட் கரைக்கிறேன். ஓகே? அது ஓகே. ஓகே சார். டபுள் ஓகே. ஓகேப்பா. ஓகே சார், போங்க சார். அசிஸ்டன்ட் கம் ஹியர். நான் தான் டைரக்டர். ஹலோ, லாயர் பேசுறேன். லாயர்னா? சதீஷ் இருக்காருங்களா? சதீஷ் தம்பியா? இந்த கொண்டு போய் கொடுக்குறேன். சதீஷ், யாரா டைரக்டர் பாலச்சந்திரன். பாலச்சந்திரன்? ஓ, லாயர் சார். 1 செகண்ட் சார். சொல்லுங்கள் சார். மிஸ்டர் சதீஷ், எங்கே இருக்கீங்க? சார், நான் ஒரு வேலை விஷயமா பெங்களூர் வந்திருக்கேன். எப்போ வருவீங்க? ஒரு 1 வீக்கில் வந்துடும் சார். சார், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சா சார்? ரெடி பண்ணியாச்சு சதீஷ். அப்போ நான் வந்து சைன் பண்ண உடனே அந்த 10 கோடி கிடைச்சிடும்ல சார்? கிடைச்சிரும் மிஸ்டர் சதீஷ். என்னடா கோடிங்கிற 10 கோடிங்கிற?
மச்சான் கோழிலாம் ஒன்றும் இல்லைடா, கோழிடா. பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்குல்ல, அதனால கோழி ஆர்டர் பண்ணியிருந்தேன்டா ஸ்டாஃபுக்காக. 10 நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணியிருந்தேன்டா. ஓ கோழியா? ஆமாம் மச்சான். சரி வா, தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட கூப்பிட்றாங்க. குளிக்கிற சீன் எங்கே வச்சிருக்கீங்க சார்? பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது சார், அங்கே தான். லொக்கேஷன் போய் பார்த்து வந்துடலாமா சார்? அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சோப்பு வாங்கலையா சார்? சோப்பில் கம்மியில் ஆல்ரெடி வாங்கி வச்சாச்சு சார். சார் அந்த இடத்துக்காரர் வந்து பெர்மிஷனுக்காண்டி கொஞ்சம் தகராறு பண்ணுறார் சார். நம்ம அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்கேன் சார், இப்போ உடனே வந்துடுவாங்க. ஓகே. வணக்கம் சார். யாருப்பா நீங்க? சார் நாங்கள் சென்னையிலேருந்து ஷூட்டிங் எடுக்க வந்திருக்கோம். அந்த டவர் பக்கத்தில் இருக்கிற தெலுந்தோப்பு உங்களோட தானே? ஆமாம். அதான் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம் வந்திருக்கேன் சார். என்ன சொன்ன? ஷூட்டிங்னு சொன்னேன் சார். எனக்கு உலகத்திலே பிடிக்காத வார்த்தை ஷூட்டிங். ஏன்னா எங்கள் சித்தப்பா அன்னைக்கு 10 லட்ச ரூபா கொள்ளையடிச்சிட்டு போகும்போது போலீஸ்காரங்க சுட்டு பிடிச்சாங்க. அதனால எனக்கு ஷூட்டிங்கிற வார்த்தையே பிடிக்காது. அந்த ஷூட்டிங் வேற, இந்த ஷூட்டிங் வேற சார். எந்த ஷூட்டிங்? SHOOTING அதானே? ஆமாம் சார். அதைத்தான் பிடிக்காதுன்ற. போவலியே இந்த வட்டாங்களா சார்? ரெடி ஆயிடலாம் சார். அந்த ஆள் ஷூட்டிங் ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். ஒய், அவன் கிறுக்கு மாதிரி பேசுகிறான். ஷூட்டிங்னால அவனுக்கு பிடிக்காதான். என்னப்பா சொல்றீங்க? 2 ஹவர் தான் ஷூட்டிங்னு சொன்னீங்களா? சொன்னேன் சார், கேட்க மாட்டேங்கிறான். அரசோடு மாதிரி இருக்கான். என்ன பண்ணுறதுப்பா? எஸ் சார். டாமி, கேட்ச் தி லொகேஷன். ஓகே சார், ஃபாலோ மீ. மேடம், அந்த கிழமை கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் கிளாமர் இருந்தால் நல்லாயிருக்கும். நீ டோரை ஓப்பன் பண்ணு, பின்னாடி வந்து நான் கிளட பார்த்துக்கிறேன். ஓகே. டேய், இன்னும் நீங்க போலையா? சார் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஏய், ஷூட்டிங் பெர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ போறீங்களா டாமியை விட்டு கடிக்க விடவா? சார் நாங்களும் டாமியோட தான் சார் வந்திருக்கோம். நான் நடிக்கிற படத்துக்கா ஷூட்டிங் இடம் தர மாட்டேன்னு சொன்னீங்க? நான் சொல்லலையே. 1 மாசம் ஆனாலும் நீ ஷூட்டிங் எடுத்துக்கோ. ஆனா சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் என் வீட்டுக்கே நீ வந்துரு. ஓகேயா? ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீ இருப்பேல கண்ணு. கண்டிப்பா சார். அட்வான்ஸா? குடு. இப்ப சந்தோஷமா? ஆக்ஷன். வாங்க. ஆவி. ஐயோ, அதேடா. நன்றி. சூப்பர் சார். சோப் பண்ணாங்க சார். இதாங்க சார் சோப்பு. ஓகே போடுங்க சார். எங்க தைக்க? நீங்க அவங்களுக்கு போடுங்க சார், அவங்க உங்களுக்கு போடுங்க சார். அதே மாத்தி போது சோப்பு கரெக்டா போடுங்க சார். நல்லா போட்டு குளிங்க சார். போங்க. நல்லா வரும் உங்களுக்கு. எனக்கு மாதிரி இருக்கு. கேமரா எங்க
சார் அப்படியே எந்திரிங்க சார், அப்படியே எந்திரிங்க சார். அப்படிதான் சார், அப்படிதான். அப்படியே கட்டி பிடிங்க சார். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கங்க சார். சூப்பரானே. டைட்டா பிடிச்சிட்டா. கலெக்ஷன் நம்ம கல்லா கட்டிரும். சார் கட் சார். சார் கட் சார். சார் கட் சார். யோ தூக்கி அவன. யோ யோ பாரு அவன. என்னாச்சு பாரியா? விடுங்க சார். சார் விடுங்க சார். ஏமா இந்தமா விடுமா. ஹலோ அட விடுமா சார். அட விட்டு தொலைமா. தமனா சமந்தா. ஏமா எந்திமா. அட தனியனே. ஆமா சமந்தா. தனிய முடிச்சனே. எந்திடா விடுறா. டேய் விடுறா சார். கட்டு சார், கட்டு சார். டேய் என்னடா இந்த டைம்ல குளிச்சிட்டு இருக்க? மச்சான் ரசீது போட்டேன் மச்சான். என்னடா சொல்ற? தமனா தமனா தமனா. டேய் அவளை விட்டுரு. என்னது? அவளை மறந்துடுன்னு சொல்றேன். உனக்கு ரசீது போட்டேன், நீ ஒர்க் பண்ணல, நான் என்ன செய்யறது? டேய் நான் சொல்றேன் அவளை விட்டுரு. விட முடியாது 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 முடியாது. டேய் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. டேய் லூசாடா நீ. தம்பி நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சதீஷ் அவ ஓட தண்ணி போற வரவ காலை கழிட்டு போயிருவாங்க. பாட்டி அவ தான் என் மனைவின்னு நான் மனசுல முடிவு பண்ணிட்டேன். சதீஷ் நீ படிச்சவன், சாக்கடை அள்ளி சந்தனமா பூசிக்கணும்னு நினைக்கிற நீ. வேண்டாம் தம்பி விட்டுறியா? என் புருஷனோட போட்டோம். டேய் அவ சாக்கடை தான், அவளை சந்தனமா மாத்தி காட்டுறேன். முட்டாள் போ போ. என்ன தள்ளாடிக்கிட்டே வரான். தமன்னா படுத்து தூங்குறதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போதுவாரு. வணக்கம். ஒரு மார்க்கமா வந்திருக்க தம்பி. போன வாரம் ரசீதை போட்டு ஓம்பாட்டுக்கு பேசாம போயிட்டியான் ஒன்றும் பண்ணாம. அதுக்கு தானே இப்போ வந்திருக்கேன். அந்த ரசீது செல்லாது தம்பி. இப்போ போடணும், புதுசு போடணும். சும்மா விளையாட்டுக்கு இல்ல. எப்போ போட? இப்போ 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 போடு. இப்பவே வா. இப்போ நான் அமௌண்ட் கூடும், 50 ரூபா கூடும். சரி இந்த அமௌண்ட்டு 1000. அப்பாயின்மெண்ட் டபுள். ஓகே அதே பேர் தானே. இன்னும் 2 பேரும் வராங்க. என்னம்மா மறுபடியும் கம்ப்ளைண்டா? இல்லண்ணா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. என்னது? இது பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சே. தம்பி ஒரு பஞ்சு டைலாக் சொல்றேங்க. வந்தோமா ஒரு ஒன்டே மேட்ச் ஆடின மாட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கிரவுண்டை கையோட தூக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவன் ஆட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல போல. சொல்லவே இல்லையாப்பா. நான் விவரமா உன் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் மொத்தமா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாருண்ணா. 1 கோடியா? 1 கோடிக்கு எத்தனை சைவர்னே தெரியாதே. கொஞ்சம் கிராக் பண்ணுவோம். தம்பி
எங்களுக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. முறைப்படி இவளை கூட்டு போய் எங்க குலதெய்வம் கோயில வச்சு தான் தாலி கட்டணும். தாலி கட்டின கையோட அப்படியே கயத்தார் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அந்த திருமணத்தை பதிவு பண்ணணும். அந்த ஒரிஜினல் பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துடணும். இதுக்கு சம்மதிச்சீங்கன்னா பேசுவோம். என்னம்மா நான் சொல்றது? சம்மதம். தம்பி, எங்க குலதெய்வம் ராஜகாளிமா முன்னால வச்சு தாலியை கட்டுங்க. பிடிக்க 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 கட்டுக்க தம்பி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி. உங்களுக்காக 1000 இரவுகள் வரலாம். ஆனா இன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் முதல் இரவு. அதனால பாருங்க, முறைப்படி ஒரு ரசீதை போட்டுருவோம். என்ன திடீர்னு முகம் மாறுது? ஓ, ஆயுட்கால ரசீது அன்னைக்கே போட்டாச்சோ, மறந்தே போச்சு. தங்கச்சி, இன்னும் இந்த ரசீது எனக்கு தேவைப்படாது. இந்தா, இதை நீ அண்ணன் கொடுக்குற சீதனமா வச்சுக்கோ. தினம் 500 ரூபாய் எழுதி கிழிச்சு கிழிச்சு போடு. கையை கொண்டாங்க. கேரியான், நோ ப்ராப்ளம். சந்தோஷமா இருங்க. என்ஜாய். இதான் என்னோட வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. பார்த்தல, இங்க வா. இதுதான் கிச்சன். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? வா வா வா. அப்புறம் பார்த்தேன்னா இதுதான் டாய்லெட். ஓபன் பண்ணிட்டா? வேணாம் இருக்கட்டுங்க. காமியா. இதுதான் பூஜை ரூம். கும்பிட்டுக்க கும்பிட்டுக்க. அதை விட முக்கியமான இடம் இருக்கு. இங்க பார், பெட்ரூம். ஹே, என்னடி பெட்ரூம் பார்த்தோன்னே வெக்கலாம் படுற? எனக்கு அந்த 500 ரசீது ஞாபகம் வந்துருச்சு. அடியே கில்லாடி மண்டு. அப்போ இன்னைக்கு நைட்டு 500 ரசீது போட்டுருவா? நீங்க தான் லைஃப் டைம் மெம்பர் ஆயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு 500 ரூபாய்? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? போங்க. ஹேய், நீ இப்ப என்ன பண்ற? சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வர. நான் வெளியே போயிட்டு 6 மணிக்கு கரெக்டா வந்துடுவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் விடிய விடிய மங்காத்தா விளையாடுறோம். ஓகேவா கமலா? ஏய், என் பேர் தமனா. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்க பாரு, இங்க உன் பேரு கமலா. இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம 2 பேர் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. எதுக்கு இதெல்லாம்? இங்க பார், நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். 1 கோடி வேணுமா வேணாமா? வேணும். அப்பனா இங்க உன் பேர் கமலா. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஓகே, பாய்.
கமலா? தமனா? ஓ சரி. கமலா கமலா. வாவ், வாட் அ பியூட்டி. வாவ், உன் கண்ணே 1000 கதை பேசுதடி. அப்போ உதடு பேசுனா நான் காலி. ஹே, என்னாச்சு? என் உதடு பேசுனா உண்மையை சொல்வியா நீ? என்ன மாதிரி இன்னொரு பொண்ணா? யாரா இது? யாரா அவ? யாரா நீ? யாரு நீ? எதுக்குடா 1 கோடி கொடுத்து என்ன கல்யாணம் பண்ண? சொல்றா, என்ன பிளான் பண்ணிருக்க? எதுக்குடா என்ன கல்யாணம் முடிச்ச? சொல்லுடா, சொல்லு சொல்லு. என் மனைவி கமலா ஒரு மியூசிஷியன். அவளுக்கு ஃப்ளூட்னா ரொம்ப உயிர். டெய்லி ஒரு 10-15 குழந்தைங்களுக்கு ஃப்ளூட் சொல்லி தருவாள். அதுதான் அவளோட ஹாபி. நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். என் லைஃபே மணல், ஜல்லி, செங்கல், சிமெண்ட்டு இப்படி ஆயிடுச்சு. திடீர்னு கால் பண்ணி நகை வாங்கணும், பணம் வேணும்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள். நானும் அது இதுன்னு சாக்கு சொல்லி சமாளிச்சிருவேன். அவளை ஏமாத்துறதுக்காக தினம் ஒரு பொய்யை நானே தயாரிக்கிற நிலைமை எனக்கு வரும். அன்னைக்கு அப்படித்தான். Hey. Wow. My dear sweet darling, I love you so much. Hey, what a sweet lips of you. Come on, yeah. Come on. My dream girl. சதீஷ், 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 இன்னைக்குமா குடிக்கணும்? இன்னைக்கு குடிக்காம வந்திருந்தா 1.5 லட்சத்துக்கு ஆப் வச்சிருப்பேடி. எனக்கு இன்னைக்கு டைமண்ட் ஜுவல் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எவ்வளோ ஆசையா இருந்தேன். நீ ஆசைப்படுவடி. வெட்டிங் டேனா ஏதோ ஹோட்டல் போனோமா, 5 இட்லி சாப்பிட்டோமா, தோசை சாப்பிட்டோமான்னு இருந்தா பரவாயில்ல. ஆனால் நீ நகைக்கடையோ கேட்பியடி. சாரி டியர். உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு ஸ்பீடாக வந்தனா வர வழியில் ஃப்ரெண்டு பார்த்துட்டான். அவன் நம்ம வெட்டிங் டே சொன்னதும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். கட் பண்ணா ஒயின் ஷாப்பில் இருக்கும். எதிர்த்தாப்புல பீரை வச்சிட்டான். பக்கத்தில் பார்த்தா உன் முகம் தெரியுது. பீரா நீயானு பார்க்கறதுக்குள்ள போதை தலைக்கேறிச்சு. ஏன்னா அவன் வச்சது 3வது பீரு. 2 பீரு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல கமலா டார்லிங். சரி சரி, ரெஸ்ட் எடுங்க. வா. அடியே 3 பீரு உள்ள போயிருக்குடி. சாப்பிட ஏதாச்சும் கூட. வா உள்ள வா. என்னடா பசி வைத்த கிள்ளுது. வாதிலே கேட்டுற வேண்டியதுதான். கமலா டார்லிங், வீட்டில் என்ன கருவாட்டு குழம்பா வச்சிருக்க? இல்ல. வாசனை கமகமாங்குது. ஒரு புடி பிடிக்கலாம் போல. இல்ல, நான் இன்னைக்கு சமைக்கல. ஷாப்பிங் போலாம், ஹோட்டல் போய் சாப்பிடலாம். நான் சமைக்கல. கொஞ்சோண்டு பிரெட்டும் ஜாமும் இருந்தது, அதை நானே சாப்பிட்டேன். உன் வயிறை ஃபுல் பண்ணிட்ட. என் வயிற்ற காய விட்டால. சதீஷே, உனக்கு வேணும்டா. தண்ணி அடித்தோமா ஹோட்டலில் சாப்பிட்டோமான்னு இருந்திருக்கணும். பொண்டாட்டியை நம்பினல, உனக்கு வேணும்.
Hey, come on. Hey, quit what? தப்புச்சு செடி 1.5 லட்சம். நம்பர் 72 முனியப்ப நகர் வனவ தெரு. இதுதான். மேடம், மேம் மிஸ்டர் சதீஷ். ஆமா, என்னோட ஹஸ்பண்ட் தான். சார் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தாரு. ஓ, பில் எவ்வளோ? 1500 rupees மேடம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. என்னடா இது? அவங்க வாயில வச்சு ஊதும் போது சவுண்ட் செமையா இருந்துச்சு, நம்ம ஊதும் போது படு கேவலமா இருக்கு. டேய் ஃப்ளூட் தம்பி, உண்மையிலே நீ கொடுத்து வச்சிருந்தாண்டா, இல்லனா அவங்க ஓதோடு ஊமலப்படுமா? என்ன ஃப்ளூட் எடுத்து வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை மேடம். ஒரு பில்லில் சைன் மட்டும் பண்ணிடுங்க மேடம். கொடுங்க. மேடம், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு அழகா ஊதுறீங்க? மியூசிக்கல்ல இன்ட்ரெஸ்டா? ஐயோ, ரொம்ப உயிர் மேடம். எனக்கு இது, அப்புறம் இப்படி இப்படியே வாசிப்பாங்களே கிட்டாரு, அது. அது கிட்டார் இல்ல, வயலின். அந்தலின் தான். அப்புறம் இப்படி இப்படியே வாசிப்பாங்களே அது. இதெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை மேடம். இன்னுமா என்ன பார்க்காமையா இருக்க? இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்காம இருக்காங்க. உன்னை என்ன பண்ற? நீ ரொம்ப மோசம். ஏண்டி கம கமன்னு வாசத்தோட பக்கத்துல வந்துட்டு நல்லா உசுப்பி விட்டு சீச்சியா? உன்னால என்ன கையில தூக்கி வச்சிருக்கதா முடியும். வேற என்ன செய்ய சொல்ற? எங்க உன் உதட்டால என் உடம்பு முழுவதும் ஒரு கவிதை எழுது பாப்போம். கவிதையா? கட்டுரையே எழுதுவேண்டி. ஏய் கள்ளச்சிருக்கி.
ஏய் சதீஷ், ஒரு நிமிஷம் பிஸின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறேன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வீட்டில் தான் சார். சொல்லுங்க. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இதோ இப்போ வரேன் சார். சதீஷ் 1 hour கழிச்சு போ. 1 hour? ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ஃபினிஷ், அக்ரிமெண்ட் கேன்சல். ஓகேவா? நான் வர வரைக்கும் இதை கட்டி பிடிச்சிட்டு சரியா? நான் இப்போ வந்துடுறேன். பாய். Come in, sir. Yes, come in. Hello, Welcome, sir. Mr. Satish. Please take your seat. Thank you, sir. Satish, you are very lucky fellow. Thank you, sir. இந்த டெண்டர் எடுக்கிறதுக்காக பயங்கர போட்டி இருந்துச்சு. உங்க கம்பெனி செலக்டட். கங்க்ராட்ஸ். Sure, sir. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. Best of luck, Satish. Thank you so much, sir. கமலா எங்க போனான்னு தெரியலையே. கமலா கிச்சன்ல காணோம். அப்போ பெட்ரூம்ல தான் இருப்பா. ஹாய் கமலா, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. டேக் இட் யா, ஓபன். நீ கேட்ட தட்டி வாங்கிட்டு வந்த, தூக்கி எறிடா. நான் எப்ப கேட்டா நீ எப்ப வாங்கிட்டு வந்து தர? காசு இருக்கும்போது தான் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும். காசு இருக்கும்போது வாங்கி தராத, பொண்டாட்டி ஆசைப்படுற போது வாங்கிட்டா. ஹேய், கோவப்படும் போது உன் முகத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த கொஞ்சத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இப்படித்தான் அடிக்கடிக்கு எங்களுக்குள்ள சண்டை நடக்கும். கமலா, 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 ஏய், அடுப்புல பால் பொங்குது, நான் தலைவலியில நாயா கத்திட்டு இருக்கேன், எதுவுமே கேட்காம உனக்கு ஃப்ளூட் முக்கியமா? அதுதான் இசை. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சதீஷ். இசை அப்படியே மெய் மறக்க வச்சிரும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற? இதெல்லாம் உடைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? முதல்ல பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்கோ சதீஷ். நீ ரூம்ல போய்
ரெஸ்ட் எடு. நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். போ. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சதீஷ் 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 ஏய் எருமை, புது சேலை கட்டி தங்க சேலை மாதிரி வந்தா என்ன பார்க்காம அங்க பாத்துட்டு இருக்க? ஏய் போடி. போடியா? ஜுவல்ஸ் எப்படி இருக்கு? ஹேய் பியூட்டிஃபுல் ரீ. ஹேய் ஹேய் நீ ரொம்ப மோசம். அமௌண்ட் ஏதுடி? அமௌண்ட் ஏதுனா நீ பீரோல வச்சிருந்தல 3 lakhs, அதுதான் இது. படி. ஏண்டி அறிவில்லை உனக்கு? ஹேய், பீரோல இந்த பணத்தை எடுத்த அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வச்சிருந்ததுடி. நாளைக்கு லேபர்ஸ்க்கு எப்படி சம்பளம் போடுவேன்? அறிவு கட்ட ஜென்மம். ஹேய், நான் கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன், நானா வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டேன். அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் முடிச்ச? பேசாம அந்த செங்கல் கல்லு மண்ணையே கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே? கமலா, சார் சதீஷ், நத்திங் சார். ஏமா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? சொல்லுமா. 3 lakhs எடுத்து ஜுவல் வாங்கினேன். கட்டின பொண்டாடி தானே நானு. அது வாங்க எனக்கு உரிமை இல்லையா? வாட் சதீஷ்? அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வச்சிருந்த பணம் சார். இது மட்டும் இல்லை சார், இது மாதிரி பல விஷயம் போட்டு டார்ச்சர் பண்ணி கொல்றா சார். எனக்கு வர ஆத்தத்துக்கு. என்னது சதீஷ், என்ன ஒய்ஃபை கைட்டு அடிக்க போறீங்க? வாழ்க்கைக்கு துணையா இருக்கணும் சார். என் வாழ்க்கைக்கு இவ யமனா வந்திருக்கா சார். ஃப்ளூட்டு, இந்த ஃப்ளூட் எவ்வளவு? கையால தாண்டி அவளை பண்ண. ஆனா அப்ப எனக்கு தெரியாது, எங்க அப்பா என் மேல 10 கோடி உயில எழுதி வச்சிருப்பாரு. அந்த லாயர் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. மனசுல பயங்கரமான குழப்பம். அந்த நேரத்துல தான் என் ஃப்ரெண்டை பக்கம் ஊருக்கு வந்தேன். அன்னைக்கு ராத்திரி மெழுகுவத்தி வெளிச்சத்துல நான் பார்க்கும்போது
கமலான்னு நினச்சி பயந்துட்டேன். அப்போ தான் எனக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான் தோணுச்சு. உன்னையே கமலாவாக்கிட்டா அந்த 10 கோடி உனக்கு 1 கோடி தானே. அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை சுற்றி சுற்றி வந்தேன். இதோ தொங்குதே தாலி, இது கூட மாஸ்டர் பிளான் தான். இங்கவர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த 10 கோடி நமக்கு கிடைக்கணும்னா நமக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கணும். ஸோ ஒன்லி 1 year நீ எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும். சதீஷ் சார். ஹலோ சதீஷ். மார்னிங் சார். என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க சார். என்ன விசேஷம் சதீஷ்? சும்மா சாப்பிடுங்க சார், சும்மா சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். கேக் சொல்லுங்க சதீஷ், என்ன விசேஷம்? சார் எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சொல்லுங்க. கமலா கமலா கர்ப்பமாக இருக்கா சார். கங்க்ராச்சுலேஷன் சதீஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானும் கமலாவும் சந்தோஷமாக இருக்கிறத இப்போ நேரில் நீங்களே பார்த்துருக்கீங்க. அதுக்கு அடையாளம் இந்த பேபி. அப்போ சார் என் அப்பா எழுதி வச்ச உயில் எப்போ தரீங்க? உயில்? ஓ அந்த உயிலா? அந்த உயிலா? அந்த 10 கோடி உயிலா? சதீஷ், அந்த 10 கோடி உயில் பொய். இந்த பொய்யை ஏன் சொன்னேன்னு தெரியுமா? லைஃப்பில் 2 பேரும் பணம் பணம் சண்டை போட்டே இருந்தீங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். லைஃப்பில் பணமாக முக்கியம், அதை விட பெரிய சொத்து கிடச்சிருக்கா, இதுதான் நான் உங்கள் அப்பாவை செய்யக்கூடிய நன்றி கடன். ஸோ யூ ஹாப்பி, யூ ஹாப்பி, ஐ ஹாப்பி, ஆல் ஹாப்பி. பட்டா பாய். சதீஷ், ஏன் வருத்தப்படுற? 10 கோடி போயிருச்சுன்னு நீ வருத்தப்படுறியா? சதீஷ், கிராமத்துல வெறும் 500 ரூபாய்க்கு தப்பான தொழில் செஞ்சவதானா நீ 1 கோடி தரேன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டின. அப்பவே எனக்கு பணம் பெருசா தெரியல சதீஷ். இப்ப அதை விட பெரிய சொத்து உன் குழந்தை என் வயித்துல இருக்கிறது. சதீஷ், இப்ப நமக்கு பணம் தேவையில்லை. நீ இருக்க, நான் இருக்க, குழந்தை இருக்கு, இது போதும் சதீஷ். சதீஷ், சட்டப்படி நீ ஒரு குற்றவாளி. உன்னோட ஃபர்ஸ்ட் வைஃபை நீ கொலை பண்ணிருக்க. அதனால முறைப்படி நீ போலீஸ்ல சரணடையணும். சதீஷ், கண்டிப்பா நீ ஒரு நாள் ரிலீஸ் ஆவ. நானும் நம்ம குழந்தைய உனக்காக காத்துட்டு இருப்போம்.
சதீஷ்.